அன்பான ரிஷபராசி நேயர்களே, ஜூன் மாதம் உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி உங்கள் ராசியிலேயே ஜூன் 16 வரைக்கும் அமர்ந்திருக்காரு. இப்போ உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன் கோபம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். யாராவது ஒருத்தவங்க வந்து அதுவும் கூட பொதுவில் பார்க்குறப்ப வந்து உங்கள் மேலே யார் அக்கறை வச்சுருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெற்றெடுத்த தாய் மட்டும்தான். ஆனால் நீங்கள் வந்து அவங்கள தான் உதாசீனப்படுத்துவீங்க, அவங்க சொல்கிறத கேட்க மாட்டீங்க, அவாய்ட் பண்ணுவீங்க, அவங்க மனசு வருத்தப்படுற மாதிரி சில காரியங்கள் நீங்கள் வந்து பண்ணுவீங்க. ஆனால் நீங்களாக புலம்புவீங்க, எனக்கு வந்து எங்கள் அம்மாவுடைய அன்பு கிடைக்க மாட்டேங்குது, அம்மா மேலே எனக்கு நான் பாசம் வச்சுருக்கேன், எங்கள் அம்மா என்னை புரிஞ்சிக்கிறல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். நீங்கள் உங்கள் மேலே உண்மையாக அன்பு வச்சுருக்கிறவங்க நம்ப மாட்டீங்க, ஆனால் உங்கள் மேலே போலியாக அன்பு வச்சுருப்பாங்கல்ல, உங்களை பற்றி உங்களுடைய மைனஸ்களை வந்து சொல்லவே மாட்டாங்க, அவங்கள தான் நீங்கள் நம்புவீங்க. அப்போ உங்களுடைய மைனஸ் எதுன்னு தெரிஞ்சு சொல்லி உங்களை திருத்தக்கூடியவங்க யார், உங்களை வாழ்க்கையில் மாற்றக்கூடியவங்க யார், உங்களுடைய தாய் மட்டும்தான். ரிஷபராசிக்காரங்க பெரும்பாலும் ரொம்ப திறமைசாலிக, உழைப்புக்கு பெயர் சொன்னால் நீங்கள் வந்து ரிஷபராசி மட்டும்தான். இப்போ கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் உங்களுடைய தாயாருடைய சொல்ல கேட்டு நீங்கள் கொஞ்சம் அனுசரணையாக நடந்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ஜூன் மாதம்தான் உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதியாக இருந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்தார். அவர் இந்த ஜூனில் தான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். இப்போ 3ஆம் இடத்துக்கு போகிற அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால லாபஸ்தானம் அதிகரிக்கும். அதே மாதிரி உங்கள் உடம்பில் உள்ள ஹீட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ரிஷபராசிக்காரங்க நிறைய பேருக்கு இப்போ பாருங்களேன், சூரியன் வந்து உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால நாக்கில் அந்த உள்நாக்கில் வாய் தொண்டையெல்லாம் புண்ணு கொஞ்சம் வந்திருக்கும். அது எல்லாமே வந்து இந்த ஜூன் 16க்கு அப்புறம் கொஞ்சம் சரியாயிடும். படிப்பு விஷயங்களை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக வேணும், இன்னும் கொஞ்சம் கவனமாக ஆகணும். நீங்கள் வந்து எந்த வயசாக இருந்தாலுமே உங்களுக்கு தேவையான பள்ளி படிப்பாக இருந்தாலும் கல்லூரி படிப்பாக இருந்தாலும் இல்லை நான் தொழில் சார்ந்த விஷயமாக நான் படிக்க நினச்சாலுமே பாருங்கள், அந்த படிப்பு விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து அதிக கவனம் செலுத்தினால் மட்டும்தான் உங்களால் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். வருமானம் உயர்வதற்கு கிரகநிலைகள் உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு தான் சாதகமாக இருக்குது. வேலையிலேருந்து ஒரு இடத்துக்கு வேலையில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் முதல்ல வந்து முழுசாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிறணும்.